உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நான் பார்த்ததுல இருந்து திருச்சி மக்கள் எல்லாரும் வந்து 10 வருஷமா ஒரே எம்எல்ஏ எந்தவித நலத்திட்டங்களும் பண்ணாம எந்தவித ஒரு பேசிக், அதாவது எங்க பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், லாவண்யம், மாநகராட்சி ஊழல், மதுரையில் நடந்த நம்ம மாநகராட்சி ஊழல் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மதுரைக்கே சம்பந்தம் இல்லாத இவருக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு கனிமொழி கருணாநிதி பிரச்சாரத்தின் போது சொல்லியிருக்காங்க. ஏங்க அவங்க தூத்துக்குடியில் இருந்தாங்க, அவங்க என்ன தூத்துக்குடிக்கிறாங்களா? அவங்களே சென்னைக்காரங்க. அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தான் தூத்துக்குடிக்கே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா யார் எங்க வேணாலும் நிக்கலாம். மதுரை மத்திய தொகுதி மக்கள் என்ன வந்து வெற்றி வேட்பாளராக இரட்டை சின்னத்தில் வாக்களித்து ஒரு எம்எல்ஏ வாக்கி எடப்பாடியார் தலைமையினால் ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. பிரச்சாரம் ஆரம்பிச்சாச்சு, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம். முழுவீச்சாக பிரச்சாரம் நாளையில் தான் ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு வந்து செயல் வீரர்கள் கூட்டம் நடக்குது. அனைத்து கட்சி கூட்டணி, என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள், செயல் வீரர்கள், நிர்வாகிகள் அனைவரும் இருக்கிற கூட்டம் நாளைக்கு நடக்க போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட பிரச்சாரம் முழு வீச்சில் ஆரம்பிக்கும். வெற்றி வாய்ப்பு 100க்கு 200% வந்து இருக்கு. பிரமாதமான வெற்றி வாய்ப்பு. ஏன்னா நான் வந்ததுலேருந்து பாக்குறேன் மக்களோட வரவேற்பு. 10 வருஷமா ஒரே எம்எல்ஏ எந்தவித நலத்திட்டங்களும் பண்ணாம எந்தவித ஒரு பேசிக், அதாவது நான் பார்த்ததுல இருந்து திருச்சி மக்கள் எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து பெரிய ஒரு திருச்சி மக்கள் எல்லாரும் வந்து மாலை மளிகை கொடுங்க, இல்ல பெரிய வானத்துல மாலை கட்டி கொடுங்க, அதெல்லாம் எது பெரிய கோரிக்கைலாம் எதுவுமே இல்லை. அவங்க கேட்கறதெல்லாம் பேசிக். நல்ல சுகாதாரம், குடிநீர், நல்ல சாலைகள், கழிவுநீர் பிரச்சனை இல்லாதது, ஒதுங்கிறதுக்கு நல்ல கழிப்பறைகள் மாதிரி பேசிக் விஷயம் கேட்கறாங்க. ஒரு அரசாங்கம் சர்வசாதாரண நிறைவேற்றக்கூடிய அடிப்படை சேவைகளை கூட பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் நிறைவேற்றாம இருக்கு. அதே மாதிரி போக்குவரத்து இடைஞ்சல் ஆகட்டும், எங்க பார்த்தாலும் ஒரு கிலோமீட்டர் தாண்டதுக்கே பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆக வேண்டியதா இருக்கு. சோ பேசிக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல மேம்பாலங்கள் கட்டலாம். மதுரை மாநகரை எவ்வளவு முன்னேற்றலாம். அதுல எந்தவித கவனம் செலுத்தாம வந்து இந்த ஆட்சியாளர்களும் இங்க பதவியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், லாவண்யம், மாநகராட்சி ஊழல், மதுரையில் நடந்த நம்ம மாநகராட்சி ஊழல் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி எல்லா குறைகளையும் கலைந்து மதுரையை வந்து நம்பர் 1 சிட்டியா, மதுரையை இழந்த பெருமை மீட்கணும். மதுரை வந்து ஒரு தமிழர்களின் தலைநகரம் சென்னைனா, தமிழின் தலைநகரம் மதுரை. இது கோயில் நகரம் மட்டும் இல்ல, ஒரு தங்க நகரம். இதை மறுபடியும் இழந்த பெருமையை மீட்டெடுக்கணும். அதுக்கு எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமையணும். அதுக்கு மதுரை மத்திய தொகுதியில இரட்டை சின்னத்தில் நிற்கிற வேட்பாளராக நான் ஜெயிச்சு எடப்பாடியாரோட படையில ஒரு உறுதுணையா நானும் சேரணும்ட்டு மதுரை மத்திய தொகுதி மக்கள் எல்லாத்தையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுரைக்கே சம்பந்தம் இல்லாத இவருக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு கனிமொழி கருணாநிதி பிரச்சாரத்தின் போது சொல்லியிருக்காங்க. ஏங்க அவங்க தூத்துக்குடியில் இருந்தாங்க, அவங்க என்ன தூத்துக்குடிக்கிறாங்களா? அவங்களே சென்னைக்காரங்க. அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தான் தூத்துக்குடிக்கே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா யார் எங்க வேணாலும் நிக்கலாம். யாருங்கிறது முக்கியம் இல்லை, எங்கிருந்து வந்தாங்கிற முக்கியம் இல்லை. நல்லது செய்யுங்கிற மனசு இருக்கணும், அதான் முக்கியம். அந்த வகையில நல்லது செய்யணும்னு வந்திருக்கேன். நான் மதுரைக்காரங்க கெட்டது பண்றவங்க கூட நல்லது நினைப்பாங்க. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெற்றி களம். எங்களோட என்டிஏ கூட்டணிக்கு அதிமுகவின் இரட்டை சின்னத்துக்கு வெற்றி களத்தை காண போறோம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நான் வந்து வெளியூர்காரன், இனிமேல் நான் மதுரைக்காரன், இங்கேயே வீடு பார்த்துட்டேன், இங்கே தான் குடியிருக்க போறேன். மாசத்துல 15 நாள் இனி என்னுடைய வாழ்க்கை இங்கதான். நான் மதுரைக்காரன். நான் இனிமேல் யாராச்சும் வெளியூர்காரன் சொன்னா பெரிய பழமையான ஒரு வாதம். ஏன்னா உலகம் சுருங்கிருச்சு. எத்தனையோ இங்க சென்னையில இருந்து மதுரைங்கிறது 1 மணி நேரம் தான். உடனே அதாவது என்னை பத்தி குறை சொல்றதுக்கு எதிர்கட்சிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பாத்தீங்கன்னா நான் வெளியூர்காரன் ஒரு விஷயம் தான். நான் வெளியூர்காரன்லாம் கிடையாது. என்னோட பூர்வீகம் பழனி, அம்மாவோட பூர்வீகம் திருச்சி. நான் பிறந்தது, அப்பா கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாலும் நான் பிறந்தது ஈரோடு, நான் வளர்ந்தது கோயம்புத்தூர், நான் பொழப்பு நடத்தினது சென்னை, இப்ப வந்திருக்கிறது மதுரை. நான் என்னோட சொந்த ஊர்ல எது சொல்லுவீங்க? தமிழ்நாடு தான் என் ஊர். தமிழ்நாடு தான் மதுரை இருக்கு. சோ மதுரை என்னோட ஊர். இனிமேல் மதுரை தான் என் ஊர். திரைப்பட காலத்துல வெற்றி பெறுவோமான ஒரு சந்தேகம் இருக்கு. அரசியல் வந்து ஒரு சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக மதுரை மத்திய தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்வாங்க. ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளை சந்திச்சிருக்கீங்க, எப்படி இருக்கு சார்? அவங்க வரவேற்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல எலெக்ஷனா இருக்கும்போது வந்து சில மனமாச்சரியங்கள்லாம் வந்து கட்சி நிர்வாகிகள் கிடையெல்லாம் இருக்கும். பட் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கழக நிர்வாகிகளாகட்டும், மற்ற கூட்டணி கட்சி என்டிஏ கூட்டணி கட்சி நிர்வாகிகளாகட்டும், எல்லாம் ஒற்றுமையா வெற்றி ஒன்றே குறிக்கோளா வச்சு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெற்றி 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 இரட்டை. சார், உங்க திரைத்துறை நண்பர்கள் என்ன சொன்னாங்க? கேம்பெயின் கூட்டம் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
யாரெல்லாம் வருவான்னு பொறுத்து